Hi, hello friends, welcome to homelygirl diaries. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். நாங்க ரசம் ஒரு 3 மெத்தட்ல செய்வோம். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க எப்படி செய்யலாம், இதுல எந்த மெத்தட் சொல்லியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ரசம் ரெசிபிக்கு கொஞ்சமாக புளி இருந்தால் போதும். அதில் 2 தக்காளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் இல்லாமல் அப்படியே தக்காளி போட்டேன். நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சிங்கன்னா ஈஸியாக புளியலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்பவும் நைஸாக புளியணுன்றதில்ல, கொஞ்சம் துப்பி துப்பியாக இருக்க மாதிரி புளிஞ்சால் போதும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு புளிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த தக்காளி எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அதில் தக்காளி புளி இதோட நம்ம சேர்த்து கரைக்கும் போது அந்த வாசனை, கொத்தமல்லி தழையோட வாசனை இருக்கும்போது ரசம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை நல்லா போட்டு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி, இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை, தக்காளி, புளி இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு டைம் அகைன் நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அரைக்கிறது என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, 5-6 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ஒரு 2 வரமிளகா, 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப துப்பி துப்பியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது என்ன ரெசிபினா பருப்பு ரசம். நான் ஆஃப்டர்நூன் பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன். அந்த பருப்பு சாம்பார் வேக போடும் போதே ஒரு 1/4 கப் அளவு பருப்பு எடுத்து வச்சுட்டேன், பருப்பு ரசத்துக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் அரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணேன், அப்போயும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கப்புறம் அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. அப்போ தான் ரசம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கினாவே அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வணக்குங்க. கொதி வருது. நான் பருப்பு ஆட் பண்ணுறது காட்ட மறந்துட்டேன். ஸோ நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி இதில் நல்லா வணங்கினதோட இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கினதோட இந்த பருப்பு நல்லா இதானோடனே ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி இதெல்லாம் அதை இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பருப்பு புளி இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்குனதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவும் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு புளிப்பு உப்பு அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக நல்லா உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நமக்கு கொதி வர ஸ்டார்ட் ஆகும். இந்த கொதி வர ஸ்டார்ட் ஆகுற டைம், இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகுற டைமில் கொஞ்சமாக அகைன் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுன்னா சூப்பராக இருக்கும் ரசம். நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.